ஏண்டா உன் அப்பனுக்கு தான் அறிவில்ல, உனக்கு என்ன ஆச்சு? Oh மம்மி, what happened? நாளைக்கு எனக்கும் மகாலட்சுமிக்கும் கல்யாணம். அது நடக்கலன்னா நடக்கும் தங்கம். பெரிய கவுண்டர் வாக்கு கொடுத்திருக்கான், பயப்பட தேவையில்லை. வாக்கு கொடுத்தது பெரிய கவுண்டம் மட்டும்தான், மகாலட்சுமி இல்ல. பெரிய கவுண்டனோட வாக்கு வேற, அந்த மகாலட்சுமியோட காதல் வேற. அவ வாக்க மீறி காதல் தான் பெருசுன்னு முடிவு பண்ணிட்டா. என்ன சொல்ற? முதல்ல அவளோட காதலை கொன்னுட்டு அப்புறம் வச்சுக்கங்க உங்க கொண்டாட்டத்தை. எங்கடா கிளம்பிட்ட? எனக்குன்னு இங்க என்னடா இருக்கு? பெத்தவங்களும் விட்டு போயிட்டாங்க, காதலிச்சவளும் என்னை விட்டு போயிட்டான். எனக்குன்னு யார் இருக்காங்கன்னு இருக்கணும், யாருக்காக எதிர்பார்க்கணும்? நான் அனாதையாச்சே, அனாதையாவே கிளம்பி போயிடுறேன். நாங்க எப்பவும் உன்னை அனாதையா நினைக்கலையே. அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போனதுக்காக நீ எங்களை விட்டுட்டு போறியா? உனக்கு எங்களுக்கு எந்த உறவும் இல்லையா? நீங்க எனக்கு உறவு இல்லைன்னு இல்லடா, சாகிறதுக்கான தைரியமும் இல்ல, வாழறதுக்கான ஆசையும் இல்ல. நான் இங்க இருந்து போயிடுறேன். பைத்தியக்கார மாதிரி பேசாத ராஜா. ஆமா, இப்ப என்ன நடந்து போச்சு? இன்னும் என்ன நடக்கணும் பெரியப்பா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மகாலட்சுமி கல்யாணம். நான் இருக்க வேண்டிய இடத்துல வேற எவனும் இருக்கான். அதை விட வேற என்ன நடக்கணும் பெரியப்பா? எல்லாரும் போய் பெரிய கவுண்டர் கிட்ட பேசலாம்ப்பா. வேணாம் பெரியப்பா. ஆகாயத்து அலைகள் தொட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அது நடக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். என்னை இப்படியே போக விடுங்க. நீ இப்ப இந்த நேரத்துல எங்கடா போவ? அவளோட நினைவுகள் என்னை எட்டாத தூரத்துக்கு, அவளோட கல்யாண கட்டி மேலும் எனக்கு கேட்காத அளவுக்கு தூரமா போயிடுறேன். என்ன மன்னிச்சிருங்க. போகாத. எங்கடா நீ கிளம்பிட்ட? தியாகம் செய்யற அளவுக்கு காதல வச்சிருக்க. இதுக்கு மேல உனக்கு என்னடா இருக்குது வேணும்? வாசப்படிக்குள்ள மகாலட்சுமி, ஊருக்கு வெளியே நீ, நடுவுல இருக்கிறது நான் தானே. அதோட விளைவுதான் இது. மகாலட்சுமி காதல புரிஞ்சுக்காம வாக்கு கொடுத்து தப்பு பண்ணிட்டேன்டா. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் வரவிட மாட்டேன்னு சின்ன வயசுலயே வாக்கு கொடுத்துட்டேன்டா மகாலட்சுமிக்கு. ஆனா அதையெல்லாம் நான் மறந்துட்டேனே. அங்க அழுதுகிட்டு இருக்கடா அந்த பாசக்கார பொண்ணு. கேட்காமலே எல்லாத்தையும் கொடுக்கறனா, ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு நீ வேணும்னு கேக்குற மாதிரி வச்சுட்டேனே. அப்பதான்டா புரிஞ்சுது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. அலைகள் ஆகாயத்தை எட்ட முடியாதுடா. ஆனா ஆகாயத்து அலைகள் தொட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அது நடக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆகாயமே அலைகளுக்காக கீழே இறங்கி வந்தா பாக்குறதுக்கு அழகா இருக்கும் இல்லையா? வா, அந்த அற்புதத்தை அந்த மகாலட்சுமி காட்டுற. வா, வந்து வண்டியில ஏறு. மகாலட்சுமி வேணுமாட்டா மவன?
வாங்க. ஏய் இன்னையோட உன் கதை முடிஞ்சுதுடா. அவன சாவுடா. என் கையால தான் சாகணும். கவுண்டரு, பெரிய கவுண்டரு, நானும் ஒரே ஜாதின்னு சொன்னல, அவனை விட்டுடு. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என் மகன் மேல கை வைக்க விட மாட்டேன். வாக்கு தவறிட்ட கவுண்டரு. ஆமா. சாவுடா. இன்னும் இங்க என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க? நேரம் ஆயிடுச்சு, வாங்க. மாமா நமக்காக அங்க கல்யாண மண்டபத்துல காத்துக்கிட்டு இருப்பாரு. போலாம் வாங்க அத்தை. அத்தை, மாமாவோட வாக்க நிறைவேற்ற போறேன்னு நான் சந்தோஷமா இருந்தா நீங்க எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? எனக்காக இன்னும் 1 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருங்க அத்தை. என்னோட கைய புடிச்சு மண்டபத்துக்கு கூட்டிட்டு போங்க அத்தை. சொல்லுங்க அத்தை, கூட்டிட்டு போவீங்களா? இது என்னோட கடைசி ஆசை அத்தை. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா
நான் உங்களுக்கு குழந்தைய பிறக்கணும். உன் கண்ணீரை அடக்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே எனக்கு நீ ஆறுதல் சொல்றி அம்மா. உன்னை பாசமா தூக்கி வளர்த்த இந்த கையால நரகத்துக்கு தள்ளி விடுன்னு சொல்லி நீயே கேக்குறியம்மா. சரிம்மா, வா போலாம். நீ இஷ்டப்பட்டல்லம்மா, எடுத்துக்க. ஐயா ஐயா என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஐயா என்னாச்சுங்க ஐயா? ஐயா ஏய் வண்டி ரெடி பண்ணுங்கடா, ஐயா ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம். சரி வேண்டாம் ராஜேஷ். மாமா, என் தங்கம் மாதிரி நான் உனக்காக எது வேண்டா செய்வேன். உன் மனசு புரிஞ்சுக்காம பாக்கு கொடுத்து உன் கண்ணீருக்கு ஆளாயிட்டம்மா. என்ன மன்னிச்சிருமா. உன்னை பாசமா வளர்த்த எனக்கு எப்படிமா தப்பு பண்ணுவேன்னு நினைச்ச நீ மாமான்னு கூப்பிட்ட ஒவ்வொரு தடவையும் எனக்கு அப்பான்னு தான் கேக்குதுமா. காயத்ரி, ராவணாசுரம் வீட்டுக்கு ஏன் அனுப்புறேன்னு கேட்டல்ல, நாம அனுப்புறதுக்குள்ளேயே சீத ராமனை தேடி போயிருப்பான்னு நினைச்சேன் காயத்ரி. ஆனா இந்த மாமனுக்காக நின்னுட்டா. ராமன் சீதைக்காக அம்பை எடுத்தா அந்த சிவனனுசு உடஞ்சுதான் ஆகணும். ராஜா, சொல்லுங்க அங்கிள். என் தங்கத்தோட பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்மா. கஷ்டப்படுத்தாம பாத்துக்க. சரி அங்கிள். மாமா, ஹாஸ்பிடலுக்கு போலாம் மாமா. உன் கண்ணீரை துடைக்காம உங்க மாமா இழுத்துக்கிட்டு இருக்கிற மூச்சு நிக்காதுமா. உன் சந்தோஷத்துக்காக உயிர் போகிற வாய்ப்பு வேற யாருக்குமா? எத்தனை ஜென்மம் எடுத்தாமா வரும் சொல்லு? உன் வயித்துல பொறைக்கிறதுக்காகவாவது என்ன போக விடுமா? அங்கிள். மாமா